தமிழகத்தில் தொழிற்பேட்டை வருவதற்கு அடித்தளம் அமைத்தவர் காமராஜர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல தலைவர்கள் கலந்து கொண்டு பேசினர். இந்நிலையில் தமிழகத்தில் தொழிற்பேட்டை வருவதற்கு அடித்தளம் அமைத்தவர் காமராஜர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அத்துடன் இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறோம் என்றால் காமராஜர் தான் காரணம் என்றும், அவரது ஆட்சி காலத்தில்தான் பெரிய பெரிய அணைகள், மின் உற்பத்திகள் தொடங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மேலும் ஊராட்சி தலைவர் என இருந்த பொறுப்பை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் மாற்றி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் என வைத்ததாகவும் குறிப்பிட்டார். போன்ற தொழிற்பேட்டைகள் அரசால் அமைப்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தது நாடார் இனத்தவர்கள். பண்டை காலத்தில் வியாபாரம் செய்ய செல்லும் இடங்களில் தங்களது மாட்டு வண்டிகள் இளைப்பாறவும் அங்கிருந்து வண்டிகள் செல்வதற்கு வண்டிப்பேட்டைகள் அமைத்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அந்த வண்டிப்பேட்டை தான் பின்னாளில் தொழிற்பேட்டையாக உருமாறியது. எனவே இன்றைக்கு தொழிற்பேட்டை வருவதற்கு அடித்தளம் வழங்கியது இந்த நாடார் சமுதாய மக்கள் தான்.